அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளில் முக்கியமான ஒருவரான ராமலிங்க அடிகள் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ராமலிங்க அடிகள் இவருடைய சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். பரவலாக வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பு அக்டோபர் 5, 1823. இவர் பிறந்த ஊர் சிதம்பரம் அருகில் உள்ள மருதூர். சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மருதூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் ராமையா மற்றும் சின்னம்மை. இவருடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாபதி, பரசுராமன் அப்படின்னு 2 சகோதரர்கள், உண்ணாமலை, சுந்தராம்பாள் அப்படின்னு 2 சகோதரிகள் இருக்காங்க. இவர் 5வது நபரா பிறந்திருப்பாரு. இவருடைய மனைவி பெயர் தனக்கோட்டி. இவருடைய தந்தை எப்போ இறக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1824 இறக்குறாரு. அதாவது இவர் 1823 அக்டோபர் பிறந்தார் இல்லையா. இவர் பிறந்து 6 மாத கை குழந்தையா இருக்கும் பொழுதே இவருடைய தந்தை இறந்துடுறாரு. இவர் தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சில காலம் அந்த ஊர்லயே இருக்காங்க. 1826 தன்னுடைய தமையனார் இருந்த சென்னை வீட்டுக்கு குடியேறாங்க. அப்போ வள்ளலாருடைய தமையனார் சென்னையில இருப்பாங்க. சென்னைக்கு இவங்க குடும்பத்தோட குடியேறிடுறாங்க. சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் இவருக்கு 5 வயது இருக்கும் பொழுது இவருடைய தமையனார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாபதி அப்படின்றவர்கிட்ட இவரை கூட்டு போயிட்டு கல்வி கற்பதற்காக விடுறாரு. அப்போ வள்ளலாருடைய ஆசிரியர் பெயர் சபாபதி. இவருக்கு வள்ளலாருக்கு கல்வியில அதிக அளவு ஈடுபாடு இல்லாம இருந்தது. ஆனா செய்யுள் இயற்றுதலையும் பாடல்கள் பாடுறதுலயும் அதிக ஈடுபாட்டோட இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சொற்பொழிவு ஆற்றுதலையும் அவருக்கு அதிக ஆர்வம் இருந்திருக்கும். இவருக்கு சொற்பொழிவு ஆற்றுவதில் ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய தமையனார் வீட்டுல இருந்தார் இல்லையா. அவருடைய தமையனார் சொற்பொழிவு ஆற்றும் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது சொற்பொழிவு ஆற்றிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் அவங்களுடைய குடும்ப வருமானமா பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. இவருடைய தமையனார் கூட இவர் அங்கெல்லாம் போனதுனால இவருக்குமே சொற்பொழிவு ஆற்றுதல அதிக ஆர்வம் வருது. அது போல ஒரு ஐட்டம் இவருடைய தமையனார் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம போயிடும். அதாவது சரியான நேரத்துக்கு போக முடியாம போயிடும். அன்னைக்குதான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் முதல்ல பாடல் பாடியிருப்பாரு. அப்போ அவருக்கு வயது 9 வயது. அப்போ வள்ளலார் முதல்ல பாடல் பாட தொடங்குனது எப்பன்னா 9 வயதுல. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வர அந்த நேரத்துக்கு அவருடைய தமையனாரால வர முடியாது. அவருக்கு பதிலா இவர் போயிருப்பாரு. இவரை பார்த்த உடனே இவ்வளவு சிறுவனா இருக்கானே, இவன் எப்படி சொற்பொழிவு ஆற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே அவரை ஒரு சந்தேகத்தோட பாக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற் கரியவன் அப்படின்ற ஒரு பெரிய புராண பாடலை பாடி அதற்கான விளக்கத்தை கொடுத்து சொற்பொழிவு ஆற்றியிருப்பாரு. அப்போ ஒரு முதல்ல பாடிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராண பாடல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற் கரியவன் அப்படின்ற பாடல். எத்தனை வயதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வயதுல பாடியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது சொற்பொழிவு இவருமே அடிக்கடி சொற்பொழிவு ஆற்றுறாரு. இதுக்கு இடையில தான் இவருக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகிட்டு 1858 இவருடைய தாயார் இறந்துடுறாங்க. அதே வருஷத்துல சில காலம் கழித்து இவங்களுடைய மனைவியுமே அந்த வருஷத்துல இறந்துடுறாங்க. அதாவது 1858. அதுக்கு அடுத்தது இவரு ஒரு சொற்பொழிவு ஆற்றும் பொழுது அந்த சொற்பொழிவை பார்த்த ராமகிருஷ்ண ரெட்டியார் அப்படின்றவர் அந்த சொற்பொழிவை பார்த்து அவருக்கு ரொம்ப அது பிடிச்சு போயிடுது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார்கிட்ட போயிட்டு என் கூட எங்க ஊருக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடலூருக்கு அருகில் உள்ள கருங்குழி அப்படின்ற ஊரு. அப்ப இவர் கேட்ட உடனே இவரும் வள்ளலாரும் என்ன பண்றாருன்னா வடலூருக்கு போறாரு. அப்போ இது போலதான் சென்னையில இருந்து அவர் வடலூர் போயிருப்பாரு.
வடலூர் போயிட்டு சில காலம் வந்து இருக்காரு. அதுக்கு அடுத்தது 1865ல சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. 1872ல அதுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பெயரை வந்து மாற்றியிருப்பாரு. இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா வடலூர்ல மேட்டுக்குப்பம் அப்படின்ற இடத்துல இருந்திருக்கும். இவர் வந்து இங்க வடலூர் வந்ததுக்கு அப்புறம் இவருமே வந்து துறவு வாழ்க்கையை தான் வந்து வாழ்றாரு. இவர் ஒரு துறவிதான். ஆனா இவர் வந்து துறவர்கள் வந்து துறவிகள் போடக்கூடிய அந்த காகி ஆடைய வந்து அணியாம இவர் என்ன பண்றாருன்னா வெண்ணிற ஆடைய வந்து உடுத்திட்டு இருந்திருப்பாரு. அதே போல துறவிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மடத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. அதாவது தன்னை போன்ற மற்ற துறவிகள் வந்து வருவாங்க இல்லையா, அவங்க தங்குறதுக்காக மடத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுவே கூட பெண்களுக்கு வந்து அங்க அனுமதி கிடையாது. ஆண் துறவிகள் மட்டுமே தங்கக்கூடிய இடம்தான் வந்து மடம் அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து என்ன பண்றாருன்னா இவர் வந்து அது போல ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதுக்கு மடம்னு பேர் வைக்காம சங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு சொல்றோம். அப்போ இங்க துறவிகள் மட்டும் கிடையாது, யார் வேணாலும் வந்து தங்கலாம். சாதி மத பேதம் இல்லாம அனைத்து மக்களுமே யாருக்கு தேவைப்படுதோ வந்து தங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து இது. அதுக்குதான் இவரு மடம்னு பேர் வைக்காம சங்கம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. இங்க ஆண் பெண்ன்ற பேதம் இல்லாம சாதி மதம் அப்படின்ற வேறுபாடு இல்லாம யார் வேணாலும் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த இடம் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது 1867 அவரு சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒண்ணு வந்து ஏற்படுத்துறாரு. இது எதுக்கு ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1866ல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாரும் வந்து உணவுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் வந்து உணவு இல்லாம இறந்தும் போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவரு சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒரு இடத்தை ஏற்படுத்தி இங்க வந்து என்ன பண்றாருன்னா பசியில இருக்கிற எல்லாருக்குமே வந்து உணவு கொடுக்கறாரு. இவர் அன்னைக்கு வந்து ஏற்படுத்திய அந்த நெருப்பு இன்னைக்கும் வந்து பல பேருக்கு வந்து உணவு தருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்கதான் வந்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்துல இந்த இடத்துலதான் வந்து இந்த சத்திய தர்மசாலையில தான் வந்து உணவு இருந்துட்டு இங்கேயே வந்து இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது இவர் 1872ல சத்திய ஞான சபை அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. இங்கதான் வந்து இவருடைய போதனைகள் எல்லாம் வந்து சொல்லப்படுது. அதாவது இவருடைய போதனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் வந்து ஒளி வடிவமானவன். இறைவன் வந்து உருவம் ஏன் கிடையாது, இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவன் ஒளி வடிவமானவன் அப்படின்னு சொல்றாரு. உலகில் உள்ள அனைத்து மக்களும் வந்து சமம், ஆண் பெண் வேறுபாடு வந்து கிடையாது, ஜாதி மத வேறுபாடும் கிடையாது, அனைவரும் வந்து உடன் பிறந்தவர்களாக வந்து மக்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு நிறைய போதனைகள் எல்லாம் வந்து சொல்லப்படுது. இந்த இடத்தை வந்து அவர் எப்ப ஸ்டார்ட் பண்றாரு, அதாவது சத்திய ஞான சபையை எப்ப தொடங்கியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 25 தைப்பூசம் அன்னைக்கு 1872 அன்னைக்கு வந்து தொடங்கியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது வடலூர் மேட்டுக்குப்பத்திலேயே வந்து சித்தி வளாகம் அப்படின்ற ஒரு இடமும் வந்து இவர் ஏற்படுத்தி இருப்பாரு. அங்க வந்து ஒரு அறை இருக்கு. அந்த அறையில வருஷம் வருஷம் தைப்பூசம் அன்னைக்கு இவர் என்ன பண்றாருன்னா அந்த அறைக்குள்ள போயிட்டு தியானம் பண்ணுவாரு. இவர் போகும்போது அந்த அறை பட்ட அறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து வேற வழி வந்து இருக்காது, வேற கதவோ ஜன்னல் எதுவுமே இல்லாத ஒரு அறை அது. உள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கும். இவர் உள்ள போகும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில தீபத்தோட போவாராம். அதாவது இறைவன் ஒளி வடிவமானவன் இல்லையா, அதனால தீபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் வந்து தியானம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது போல வந்து 1874 ஜனவரி 30 தைப்பூசம் அன்னைக்கு இவர் என்ன பண்றாருன்னா அந்த அறைக்குள்ள போயிட்டு தியானம் பண்றாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வெளியில வரல. அதனால வந்து கதவை திறந்து பார்த்தா அவர் வந்து உள்ள இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வள்ளலார் வந்து உள்ள போனாரு, ஆனா அவர் வெளியில வரவே இல்லை. உள்ள வந்து போறதுக்கு வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த அறையில. அப்போ அதுல இருந்து இவரை பின்பற்றியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வள்ளலார் வந்து என்ன ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதியோட வந்து ஐக்கியம் ஆயிட்டாரு, இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வள்ளலாருடைய மறைவு அப்படின்றது அவருடைய இறப்பை வந்து குறிக்கல, அவர் வந்து ஜோதி வடிவம் ஆயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவருடைய மறைவுன்றது இன்னைக்குமே வந்து ஒரு புரியாத புதிராதான் வந்து இருக்கு. நம்மளுடைய தேசத்துக்கு போராடிய சுபாஷ் சந்திரபோஸுடைய மறைவு வந்து இன்னைக்குமே வந்து
அது ஒரு புரியாத விஷயமா இருக்கு இல்லையா? அது போலதான் வள்ளலாருடைய மறைவுமே வந்து புரியாத விஷயமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த அறை இருக்கு இல்லையா? அவர் கடைசியா போயிட்டு ஒளி வடிவமானார் இல்லையா? அந்த அறைய தான் வந்து திருக்காப்பிடப்பட்ட அறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் பார்க்கலாம். இவர் இயற்றிய நூல்கள் வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமாள் மாலை. இது 2மே வந்து சிவபெருமான் மீது வந்து பாடப்பட்ட நூல்கள். திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் அப்படின்ற அம்மன் மீது பாடப்பட்ட மாலை தான் வந்து வடிவுடை மாணிக்க மாலை அப்படின்னு சொல்றோம். எழுத்தறியும் பெருமாள் மாலை என்றது திருவொற்றியூரில் எழுந்துள்ள சிவபெருமான் மீது பாடப்பட்ட ஒரு நூல் தான் வந்து எழுத்தறியும் பெருமாள் மாலை. அதுக்கு அடுத்தது பாருங்க தெய்வ மணிமாலை. தெய்வ மணிமாலை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் மீது முருகப்பெருமான் மீது சென்னையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது. அதுக்கு அடுத்தது திருவருட்பா. திருவருட்பான்றது என்னன்னா, இவருடைய பாடல்களின் தொகுப்பு. இவர் நிறைய பாடல்கள் பாடியிருப்பார் இல்லையா? அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மொத்தம் 6 திருமுறைகள் வந்து இருக்கு. இதனுடைய பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5818 பாடல்கள் வந்து இதுல இருக்கு. அப்போ திருவருட்பாவை எதிர்த்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் மற்றும் கதிரை வேல்பிள்ளை இவங்க 2 பேருமே திருவருட்பாவை வந்து எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது திருவருட்பா அது அருட்பா கிடையாது, அது மருட்பா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வள்ளலாருடைய திருவருட்பா வந்து சாதி மதம் எல்லாம் கடந்து சாதி சமயம்னு எதுவுமே கிடையாது, அனைவரும் சமம்ன்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடியதா இருந்தது. ஆறுமுக நாவலர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து தீவிரமான சைவ சமயத்தை சேர்ந்தவர். தீவிரமா சைவ சமயத்தை பின்பற்றி இருப்பாரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, எந்த சாதியும் எந்த சமயமும் வந்து இல்ல அப்படின்னு சொன்னதை இவர் பயங்கரமா எதிர்த்திருப்பாரு. அதனாலதான் திருவருட்பாவை அருட்பா கிடையாது, அது மருட்பா அப்படின்னு மறுத்து பேசியிருப்பாரு. இவரை தொடர்ந்து திருவருட்பாவுக்கு எதிராக வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா, கதிரவேல் பிள்ளை அப்படின்றவர் இருந்திருப்பாரு. இவர் வந்து மருட்பா மறுப்பு அப்படின்ற ஒரு பாடலே வந்து எழுதியிருப்பாரு. அதாவது திருவருட்பான்ற அந்த அந்த நூலுக்கு எதிரா மருட்பா மறுப்பு அப்படின்ற ஒரு பாடலை எழுதியிருப்பாரு. அப்போ இதுல கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவருட்பாவை வந்து மறுத்தவர்கள், அதுக்கு எதிரான கருத்து உடையவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறுமுக நாவலரும் கதிரைவேல் பிள்ளை அவர்களும். இதுவே திருவருட்பாவுக்கு அப்போ இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்துச்சு இல்லையா? அப்போ திருவருட்பாவுக்கு ஆதரவாவும் சில பேர் இருந்தாங்க. அதுல முக்கியமானவர் யாருன்னா, தமிழறிஞரான செய்குத்தம்பி பாவலர் திருவருட்பாவுக்கு ஆதரவா வந்து இருந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவர் எழுதிய மற்ற நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவநேச வெண்பா, நெஞ்சறிவுறுத்தல், மகாதேவ மாலை, இங்கீத மாலை, உண்மை நெறி, மனுநீதி சோழன் புலம்பல் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய மற்ற நூல்கள். இது இல்லாம இவர் எழுதிய உரைநடை நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது 2ம் வந்து இவருடைய உரைநடை நூல்கள். இவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்மய தீபிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம் இதெல்லாம் வந்து இவர் பதிப்பித்த நூல்கள். கட்டுரை நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தனை செய்முறையும் பயனும், விண்ணப்பம், உபதேசம் இது 3 வந்து கட்டுரை நூல்கள். அப்போ இந்த நூல்களையும் அது எந்தெந்த நூல் அப்படின்றதையும் வந்து நல்லா பாத்துக்கோங்க. அப்ப எது எதெல்லாம் கட்டுரை நூல்கள், எது இதெல்லாம் வந்து உரைநடை நூல்கள் அப்படின்னு பாத்துக்கோங்க. சமகாலத்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறுமுக நாவலர், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம், மகாவித்துவான், சபாபதி முதலியார் இவங்கெல்லாம் இவருடைய சமகாலத்தவர்கள். இவருடைய கூற்றுகள் சில வந்து கொடுத்திருக்கேன். இது வந்து பழைய தமிழ் புத்தகம் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கேன். இதனுடைய கூற்றுகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூற்றுகளை கொடுத்துட்டு இதை வந்து சொன்னது யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதனால இதை வந்து பாத்துக்கோங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்கள் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இப்போ இருக்கு இல்லையா, ரீசெண்டா அந்த சோசியல் சயின்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்க அந்த பாயிண்ட். மீதி எல்லா பாயிண்ட்டுமே வந்து பழைய தமிழ் புத்தகத்துல இருந்து எடுத்திருப்பேன். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து. அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க,
ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். கலையுரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. ஒருத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்தல் வேண்டும். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன். அதுக்கு அடுத்தது, பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த காலத்திலேயே ஆணும் பெண்ணும் வந்து சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த காலத்துல பெண்கள் வந்து ரொம்பவே வந்து கீழானவர்களாக நடத்தப்பட்டார்கள் இல்லையா, அந்த காலத்திலேயே வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு. வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்தவரையும் நீடிய பிணியால் வருந்துவோரையும் ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தோரையும் கண்டு வருந்தினார். அப்போ வந்து இது வந்து முக்கியம், இதை கேட்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது, உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்றாரு. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் அப்படின்னு வந்து பாடியிருக்காரு. இது வந்து திருவருட்பாவுடைய பாடல் வரிகள் இது. அதுக்கு அடுத்தது பாருங்க, வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வந்து சில அறிவுரைகள் வந்து வழங்கியிருப்பாரு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே, தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே, குருவை வணங்க கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே. இதெல்லாம் வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் கூறிய அறிவுரைகள். அதுக்கு அடுத்தது அவருடைய நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் வந்து முக்கியமா சொல்லலாம். ஒண்ணு ஜீவகாருண்யம், இரண்டாவது அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லலாம். ஜீவகாருண்யம் அப்படின்றது என்னன்னா, அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அருட்பெரும் ஜோதி அப்படின்றது இறைவன் ஒளி வடிவமானவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அததான் வந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் ஒளி வடிவமானவன், அந்த இறைவனை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிப்பெருங்கருணை, அதாவது அனைத்து உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டுதல் அப்படின்ற மாதிரி வந்து வரும். அப்போ இறைவன் வந்து ஒளி வடிவமானவன், அவனை அடைவதற்கான வழி அனைத்து உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டுவது அப்படின்றது அதனுடைய பொருள். அதுக்கு அடுத்தது, இவர் வந்து சில கல்வி நிலையங்களை வந்து ஏற்படுத்தி இருப்பாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்மார்க்க போதினி சமரச வேத பாடசாலை, இது 2மே வந்து வள்ளலார் ஏற்படுத்திய கல்வி நிலையங்கள். அதுக்கு அடுத்தது, வள்ளலார் பன்முக ஆற்றல் கொண்டவர். இப்ப நமக்கு தெரிஞ்சு வள்ளலார்ன்றது ஒரு துறவி. அவர் வந்து நல்லா வந்து சொற்பொழிவாற்றும் திறன் கொண்டவர், பாடல்கள் இயற்றும் திறன் கொண்டவர், இவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்லையா. ஆனா அவரு பல பன்முக ஆற்றல் கொண்டவரா இருக்காரு. அப்போ அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர், போதகாசிரியர், உரையாசிரியர், சித்த மருத்துவர், பதிப்பாசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், ஞானாசிரியர், அருளாசிரியர் அப்படின்னு பன்முக ஆற்றல் கொண்டவரா இருக்காரு. இவருடைய வேறு பெயர்கள், அதாவது சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான சித்தர், புரட்சி துறவி என்றெல்லாம் வந்து அழைக்கப்படுறாரு. இதுல இந்த புரட்சி துறவி அப்படின்ற இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே குரூப் 4ல கேட்டிருக்காங்க. புரட்சி துறவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு வள்ளலார், சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து பெரும்பாலானோர் வந்து சுவாமி விவேகானந்தர் தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப பதில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் தான். அப்ப புரட்சி துறவி என்று அழைக்கப்படுபவர் வள்ளலார். அதனாலதான் இவரை பாரதியார் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப புதுநெறி கண்ட புலவர் அப்படின்ற அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார். அவரை அப்படி அழைத்தவர் பாரதியார். அப்போ வள்ளலாருக்கு இந்திய அரசு, நம்ம அரசாங்கம் வந்து என்ன சிறப்புகள்லாம் வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2007ல இந்திய அரசு அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க.
2021 நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அவர் பிறந்த நாளான அக்டோபர் 5 தனிப்பெருங்கருணை தினமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த டாபிக் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.